ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, ஓட் கவுண்டிங்கும் முடிஞ்சிருச்சு. ஆனால் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, நீ எந்த கட்சிக்கு ஓட்டு போட்ட, என் தலைவன் ஜெயிச்சிட்டான், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவாதங்கள் போயிட்டு இருக்கு, உறவுகளுக்குள்ளும் நட்புகளுக்குள்ளும். ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு சின்ன விஷயம் வருது அப்படின்னாலே எல்லாரும் ஒருமித்த கருத்து வருது அப்படிங்கிறது பாசிபிள் இல்லை. அப்படிங்கிறப்போ ஒரு ஸ்டேட் லெவல்ல இத்தனை சாய்ஸஸ், இத்தனை தலைவர்கள் இருக்கும்போது எல்லாருக்கும் ஒருத்தரை பிடிக்கணும் அப்படிங்கிறதும் பாசிபிள் இல்லை. சரிங்களா? ஸோ ஒரு சிலருக்கு ஒவ்வொரு கருத்து பிடிச்சிருக்கும். அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க தலைவரை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இதுல நம்மளோட முக்கியமான வேலை ஓட் போடுறது அப்படிங்கிறது. நம்மளோட கடமையை நம்ம சரிவர செஞ்சுட்டோமா, ஓகே, அதோட விட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்ம உழைச்சா மட்டும்தான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்கும். நாட்டுக்கு தலைவன் வரும்போது நாட்டு மக்கள் கூட சேர்ந்து நமக்கும் அந்த பலன் கிடைக்கும். அதனால நம்ம குடும்பத்துக்காக நம்ம உழைச்சேதான் ஆகணும். அடுத்த நிலைமையை பார்க்கலாம். இத்தனை நாள் இத்தனை வருஷமா சேர்த்து கொண்டு வந்த உறவுகளையும் நட்புகளையும் சின்ன சின்ன விஷயங்களுக்காக உடைச்சுக்க வேண்டாம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, நேத்து ஒரு சிஸ்டர் எனக்கு சொன்னாங்க. பேசிட்டு இருக்கும்போது, சிஸ்டர் இந்த மாதிரி இவ்வளவு நாள் பழக்கம், ஆனா சும்மா பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை வந்தது, அதுக்கு இவ்வளவு தூரம் கோச்சுக்கிறாங்க, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதனால எனக்கு இந்த கருத்தை வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. நானும் போட்டிருக்கேன். இது மாதிரி பிரச்சனைகள் உறவுகளுக்குள்ளேயும் நட்புகளுக்குள்ளேயும் வராம பார்த்துக்கோங்க. நம்மளோட வேலையை செஞ்சுட்டோம். இனி அரசு எதை கொண்டு வருதோ அதை எல்லாருமே சேர்ந்து தான் அனுபவிக்க போறோம். அது நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும். அடுத்து என்ன பண்றதுங்கிறத அடுத்து பார்த்துக்கலாம். இப்போ நம்மளோட நட்பையும் உறவையும் எப்பவும் போல கொண்டு போகலாம். தேங்க்யூ.